ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த சுவிசேஷ பயணத்திற்கு வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எழுந்து போன வருஷங்களை கர்த்தர் மீண்டுமாக செழிப்பாய் மாற்றி தர விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை பலவிதமான காரியங்கள் இழந்து போயிருப்போம். திருவசனம் அழகாய் சொல்லுகிறது. யோவேல் 2:25 பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எந்தெந்த வருஷத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வியாகுலப்பட்டு வியாதிப்பட்டு பலவிதமான போராட்டத்துல பலவற்றை இழந்திருக்கலாம். இந்த கொரோனா காலகட்டங்களில் பிசினஸ் எவ்வளோ பேர், எவ்வளோ லட்சங்கள் நாங்கெல்லாம் பிசினஸ் பண்ணதுனால எங்களுக்கு தெரியும் அதனுடைய இழப்பு எவ்வளவு என்று. சிலர் சரீரத்தில் இழந்திருக்கலாம், பலனை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்ப அளிப்பேன் என்று. சில ஆழ்ந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது யார் எது பட்சித்தது? யோவேல் 2:25 சொல்லுகிறது, வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த வெட்டி கிளி பச்சை கிளி முசுக்கொட்டை பூச்செல்லாம் இது யாருடையது? யோவேல் 2:25 ஆண்டவர் சொல்றாரு, என் பெரிய சேனை. அவர் தான் இதை அனுப்பியிருக்காரு. பாருங்களேன், யார் அனுப்பியது, யார் அனுமதித்தது? 2:25 யோவேல்ல நான் உங்களிடத்தில் அனுப்பியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் அனுப்பிய அவருடைய சேனையாகிய வெட்டி கிளிகள் பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தரே திரும்ப கொடுக்க வேண்டும் என்றால், அப்ப ஒரு காரணத்துக்காக என்னுடைய வாழ்க்கையிலே சில சோதனையான காலகட்டங்கள் அனுமதிக்கப்படுகிறது. நான் அதிலே இருந்து வெளியே வந்து மீண்டும் கர்த்தருக்கு சாட்சியா நின்று அவரை சாட்சி பகர வேண்டுமானால் நான் சிலவற்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய உள்ளம் விரும்புகிறது. என்ன அது? யோவேல் 2:13 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்ப நம்ம திரும்ப வேண்டிய இடம் கர்த்தரே. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி மீசையெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி சோகம் மூஞ்சா வச்சுட்டா உடனடியாக கர்த்தர் இறங்குவார்ன்றதை விட்டுருவோம். அதனால நடிக்கிறத ஆண்டவர் விரும்புறது இல்லை. யாருக்கு தேவை? நம்முடைய வார்த்தை பேசுவதை விட வாழ்க்கை பேச வேண்டும். அப்படின்னா சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. அப்ப பாருங்களேன், அப்பொழுது 2:26 யோவேல் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா நான் இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தால் இருதயம் மாற்றப்படும். இருதயம் மாற்றப்பட்டால் என்னுடைய நடை உடை பேச்சிலே ஒரு மாற்றம் காணப்படும். அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் நிறைவாய் இருக்கும். சபையிலே, தொழிலிலே, வியாபாரத்தில், ஊழிலே, எல்லாவற்றிலுமே ஒரு சமாதானம் நதியை போல கடந்து வரும் அல்லவா? ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் வந்து எவ்வளவு வைராக்கியமா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 90:15 வாசிக்கும் பொழுது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வட்டியில வீணாய் போயினதோ உங்களோட பொருளாதாரம் அதை ரெட்டிப்பாய் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க இழந்த பொருளாதாரம் ஒருவேளை நன்மையான காரியத்திற்கு தவறாய் இழந்திருக்கலாம். வியாபாரத்துல திடீர்னு நஷ்டம் வந்திருக்கலாம், பொருளாதார அழிவு ஏற்பட்டிருக்கலாம், சீரழிவு ஏற்பட்டிருக்கலாம், சில நேரம் திருடி போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளில கர்த்தர் திரும்பமாய் கொடுக்க விரும்புகிறார். நீ கவலைப்படாத. நீ இழந்த எல்லாவற்றுக்கும் மேலாக இரட்டைப்பாய் சந்தோஷத்தோடு சமாதானம் திரும்ப கொடுக்க வல்லவர். ஒரு விசை கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாதத்தோட திருநாளிலே கர்த்தாவே, எழுந்து போன வருஷங்கள் நன்மைகளை திரும்ப தருவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகள் கடின உழைப்பிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, பலவிதமான இழப்புகள் மத்தியிலே கூட உம்மை ஆராதிக்கிற இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. தடைகளை வேதனை முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனத்தை செய்யும்படியா உங்களோட பாதத்துல தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.